சில வைரவர் ஆலயங்கள் மட்டும்தான் இப்படியாக பெரிய அளவில் கனடாவில் இருக்கின்ற வியாபார தலைவர்களை எல்லாம் 18 நாதஸ்வரம் 18 தவில் பாலமுருகன் அவர்கள் வந்திருந்தார்கள். கனடாவில் பிறந்தாலும் தாயக மண்ணை 40க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் அனைவருக்குமே வணக்கம், இனிமையான காலை வணக்கம். இன்றைய நாள் காலை பொழுதில் ஒரு ஆலயத்தில் மகோற்சவம், அதுவும் ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் அரியாலை ஞான வைரவர் தேவஸ்தானம். இந்த வைரவர் ஆலயங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறிய ஆலயங்களாக தான் இருக்கும், இல்லாட்டி வீடுகளில் ஒரு சிறிய இடமாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஆலயங்கள் மட்டும்தான் பெரிய அளவில் பெருவிருட்சமாக வந்து இந்த மகோற்சவங்கள் நடைபெற்று சில ஆலயங்களில் கொடியேற்றம் இடம்பெற்று ரதோற்சவம் இடம்பெறும். இங்கு அலங்கார உற்சவமாக இன்றைய நாளில் ரதோற்சவம் மிகச்சிறப்பாக இடம்பெறும். அப்படித்தான் இந்த சில வைரவர் ஆலயங்கள் மட்டும்தான் இப்படியாக பெரிய அளவில் வைரவ பெருமானுக்குரிய இந்த அலங்காரங்களோடு இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கலாம். இன்றைய நாளில் அரியாலையில் இடம்பெறக்கூடிய இந்த ரதோற்சவம் மிக கோலாகலமாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 40க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் வித்துவான்கள் அப்படியாக மிகச்சிறப்பாக இன்றைய நாள் இடம்பெற்று கொண்டிருக்கு. இது தொடர்பான காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நம்பிக்கைக்குரிய ஒரு வைரவராக இவர் இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரதோற்சவம் தேர் வந்து தயார் நிலையில் இருக்குது. கொடியேற்றம் இல்லாவிட்டாலும் இந்த அலங்கார திருவிழாவுடைய இறுதி நாளில் கொடியேற்றம் மன்னிக்கவும் இந்த ரதோற்சவம் வந்து மிகச்சிறப்பாக இடம்பெறும். மிக அழகான ஒரு சிறிய ரதம், வைரவ பெருமானுடைய அந்த ரதத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியாக ஆலயம் கூட மிக அழகான ரம்மியமான ஒரு ஆலயம். அதோடு வந்து சாதாரணமாக வைரவர் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்து காவல் தெய்வமாக எங்களுடைய வீடுகளில் இல்லாட்டி கிராமப்புறங்களில் வந்து மிக ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல வந்து அமைந்திருப்பார். அப்படி தான் நீங்கள் வந்து கோபுரத்தோடு அங்கே நீங்கள் பார்க்கலாம். 5 கலசங்கள் உட்பட கோபுரத்தோடு மிக அழகாக அமையப்பெற்றக்கூடிய ஆலயத்தில் வைரவ பெருமான் காட்சி தந்து சிறப்பாக இந்த உற்சவங்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அப்படியாக இன்றைக்கு ரதோற்சவம் வசந்த மண்டப பூஜை காட்சிகளை பார்க்கலாம். வைரவ பெருமான் அங்கே மனைவியோடு அழகாக காட்சி தரார். ஒரு கம்பீரமான ராஜ அலங்காரத்தில் இன்றைய நாளில் அங்கே வந்து வைரவ பெருமானுடைய அந்த தரிசனத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரியும் தேருக்கு ஏற வரும் பொழுது ஒரு ராஜா போலத்தான் சுவாமிகள் எல்லாருமே அலங்கரிக்கப்பட்டு வருவார்கள். அப்படியாக தான் இங்கேயும் வைரவ பெருமான் கையில் சூளம் தாங்கியவராக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சிவபெருமானுடைய அவதாரமாகத்தான் வைரவ பெருமானை வந்து நாங்கள் நோக்குகிறோம். சிவன் வைரவர் எல்லாருமே ஒரே தெய்வமாக எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அப்படித்தான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியே எங்களுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வைரவ பெருமான் இன்றைய நாளில் சிறப்பான ஈழத்தின் புகழ் பூத்த தவில் நாதஸ்வர கலைஞர்கள் அணிவகுத்து இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் இதில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட எத்தனையோ தவில் எத்தனையோ நாதஸ்வரம் என இந்த ஆலயம் முழுவதுமே இந்த தவில் நாதஸ்வர இசை வந்து முழங்கி கொண்டிருக்கு.
வைரவ பெருமானுக்குரிய வசந்த மண்டப பூஜைகள் இப்பொழுது நிறைவு பெற்றிருக்குது. முழுமையாக நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை. ஒரு சில தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகளை சிறப்பாக காண்பித்திருந்தேன். அப்படியாக இப்பொழுது வைரவ பெருமான் ஆலயத்தினுடைய உள்வீதியை போவியை வலம் பெறுவதற்காக எழுந்தருள போகிறார். இங்கே தேவார பதிகங்கள் பாடப்படுகின்றது. குறிப்பாக கனடாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய லங்கேஷ் அண்ணா இவர் தான் நிறைந்த ஆலயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த ஆலயங்கள் மற்றும் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிதும் நிதிப்பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், ஒரு முன்மாதிரியான செயற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு சிறந்த நபர். அவரும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேவார பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சினா இங்கே மிக அழகான காட்சி. தங்க நகைகள் அணிந்து அங்கே ஜொலிக்க வைரவ பெருமான் கம்பீரமாக காட்சி தருகிறார். அங்கே ரதத்திலே ஏறி அரகுணித்து இன்னும் சிறப்பாக காட்சி தருவார். தொடர்ந்து காட்சிகளை பாருங்கள். மிக அழகாக அங்கே வெள்ளி சிம்மாசனத்திலே அமர்ந்து வைரவ பெருமான் மற்றும் அவருடைய மனைவி சாமுண்டா ஈஸ்வரி என்று நினைக்கின்றேன் அவவும் இணைந்து இருவருமாக கோலாகலமாக அங்கே பக்தர்கள் சுமந்து வர ஆலயத்தினுடைய உள்வீதி போதியை மெதுமெதுவாக ஆடி ஆடி வலம் வருகிறார்கள். அங்கே தோளிலே சுமக்கிறார்கள். மிக அழகாக இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி போதியை விளம்பர போகிறார்கள். தவில் நாதஸ்வர எங்களுடைய ஈழத்து புகழ் பூத்த தவில் நாதஸ்வர வித்வான்களினுடைய பாருங்கள் இவ்வளவுத்திற்கு அப்படியே வரிசையாக நிற்கிறோம். இங்கே இருந்து அந்த தொங்கல் வரையும் தவில் நாதஸ்வர வித்வான்கள் தான் சிறப்பாக எங்களுக்கு இந்த இடத்துல பாலமுருகன் அவர்களும் இந்த இடத்துல வருகை வந்திருக்கிறார்கள். அப்படியே சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் இப்பொழுது வெளியாலே வரப்போகிறார். இங்கே கொடியேற்றப்படவில்லை, கொடித்தம்பம் இல்லை என்றபடியாலே அங்கே யாகசாலை பூஜைகள் இல்லை. நேராக
உள்வீதி பகுதியை வலம் வந்து சுவாமி நேராக தேரில் ஏறுவதற்காக வெளியாலே வருகின்றார். வெளியாலே வரும்பொழுது இங்கே முன்னாலே இருக்கக்கூடிய இந்த வில்லு மண்டபத்திலே சுவாமிக்கான சிறப்பு பூஜை, அதே சமயம் இங்கே அவருக்கான மாலை அணிவிக்கப்படுதல், ஆளாத்தி எடுத்தல் போன்ற அந்த பூஜை வழிபாடுகள் வந்து சிறப்பாக இடம்பெறும். அதோடு நாதஸ்வர கலைஞர்களுடைய இந்த நாதஸ்வர இசை கச்சேரியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக அங்கே சுவாமிகள் இருவருக்குமே அங்கே மாலைகள் அணிவிக்கப்படுகின்றது. மாலைகள் அணிவிக்கப்பட்டு அங்கே ஆளாத்தி காட்டப்பட்டு அவருக்கு சிறப்பான அந்த பட்டு அவருக்கு அணிவிக்கப்பட்டு அப்படியாக சுவாமி இந்த இடத்திலே தீபாராதனை காட்டப்படக்கூடிய அந்த காட்சி என்பதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமி வெளியாலே வருகிறார். அங்கே அழகாக மேலே இருந்து வானத்திலே இருந்து பூக்கள் தூவது போல மேலே இருந்து பூக்கள் தூவ சுவாமியார் அங்கே அழகாக ஆடி ஆடி மெதுவாக தேரிலே ஏறுவதற்காக வருகை வந்து கொண்டிருக்கின்றார். காலை பொழுதில் மிக அழகான ஒரு ரம்மியமான இறை தரிசனத்தோடு உட்பட்ட ஒரு காட்சி வந்து நீங்கள் பார்க்குறீங்கள். தேர் திருவிழா அதுவும் காலையில் நடக்கும் பொழுது இன்னும் சிறப்பும் விசேஷமாக இருக்கும். பாருங்க போல் அழகாக வந்து சுவாமிகள் இருவருமே வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த காலநிலை என்பதை பொறுத்தவரையில் வெயில் அகோரமான வெயில். அதனால் இந்த காலையில் வந்து இந்த பூஜைகள் இடம்பெற்று முடிவது இன்னும் சிறப்பாகவும் இருக்கும். ஏனென்றால் பலரும் வந்து இந்த வெயிலால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காலை நேரத்தில் இந்த பூஜை வழிபாடு நிறைவு செய்வது மிகச்சிறப்பானதாக இருக்கும். அப்படியாக சுவாமி இப்பொழுது தேரில் ஏறப்போகிறார். மெதுவாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அடியவர்கள் அவர்களை தோளிலே சுமந்து வந்து இப்பொழுது அங்கே
தேரிலே ஏற்றுவதற்கான ஆயத்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கும். அழகான வெள்ளி சிம்மாசனம் அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேர் கூட மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகான ஒரு சித்திர தேர். அப்படியாக சுவாமியோடைய இன்றைய ரதோற்சவம் தவில் நாதஸ்வரங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல முழங்கி கொண்டே இருக்குது, வெண்ணெய் எட்டி கொண்டிருக்குது அந்த தவில் நாதஸ்வர இசை. ஆலயங்களை பொறுத்தவரையில் தவில் நாதஸ்வர இசை என்பது ஒரு தவிர்க்க முடியாது. அது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தியை மேலும் வளர்க்கக்கூடிய விதத்தில் அந்த தவில் நாதஸ்வர இசையினுடைய வழிபாடு இருக்கும். அதோட ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அந்த தவில் நாதஸ்வரங்கள் அந்த ஓசை அந்த சத்தத்துக்கு எல்லாமே பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் இல்லாட்டி அது சம்பந்தமான அந்த வைப்ரேஷன் எல்லாமே ஒரு சிறப்பானதாக இருக்கும். எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் என்பது வந்து ஆய்வு ரீதியாக எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படியாக இப்பொழுது அங்கே சுவாமி தேரிலே ஏறக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். சுவாமி தேரில் ஏறிவிட்டார். இப்பொழுது அங்கே தேரடியிலே பூஜைகள், சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், தட்சணைகள் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்க நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த தேர் வந்து செய்து கொடுத்திருக்கக்கூடியவர் அந்த நான் முன்னரே உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடியவர் கனடாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இலங்கேஷ் அண்ணா. கனடாவில் இருக்கக்கூடியவர் பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நான் முன்னரே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படியாக அங்கே அவர் கூட தலையில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே ஒரு தலப்பாகை அணிவிக்கப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். அப்படியாக மிகச் சிறப்பாக இப்பொழுது சுவாமி தேரிலே சுவாமி ஏறியதற்கு பின்னர் அந்த திரைச்சியிலே நீக்கும் பொழுது காட்டப்படக்கூடிய அந்த தீபாராதனை மிக அழகாக இருக்கும். அதே சமயம் பக்தி பூர்வமாக இருக்கும். அந்த தரிசனம் வருடத்தில் ஒரு முறை காணக்கூடிய அந்த தரிசனம். இப்பொழுது நீங்கள் கூட அந்த தரிசனத்தை வந்து சுவாமிக்கு தேரில் தீபாராதனை காட்டுவதும் அடுத்த விஷயம் தேங்காய் உடைக்கிறது தான். எங்கே எதிர்பார்த்து காத்திருந்தது இந்த நிமிஷம் தான் அவைக்கு அந்த சந்தோஷமான நிமிஷமாக இருக்கும். இப்பொழுது இங்கே தேங்காய்கள் உடைபட போகின்றது. அந்த காட்சியில வந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வடக்கயிறுகள் கொடுக்கப்படுகின்றது. அங்கே நீங்கள் பார்க்கலாம். வடம் பிடித்தோர் வாழ்வில் இடம் பிடிக்கலாம் என்று சொல்ல மாதிரி எங்கே தேர் திருவிழா நடந்தாலும் கட்டாயம் அந்த வடக்கயிற்றை பிடிச்சி ஒரு தடவை இழுத்து விடுங்க. அது இல்லாட்டி அந்த வடக்கயிறு தொட்டு என்றாலும் வணங்குங்க. ஏன்னா அது அவ்வளவு பாக்கியத்தையும் நன்மையையும் தரக்கூடிய ஒரு விஷயம் வடக்கயிறில் இருக்குது. அப்படியாக அந்த தேரில் நான் முன்னே சொன்னது போல் இதுவும் வருடத்தில் ஒரு தடவை மாத்திரமே செய்து கொள்ளும். நிறைய பேருக்கு இந்த சந்தர்ப்பம் எல்லாமே கிடைக்காது. சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ளணும். சில பேர் கோயிலுக்கு தேருக்கு போனாலும் வடக்கயிறு பிடித்து இழுக்க மாட்டார்கள், தூரண்டு பார்த்துட்டு வந்துருக்கோம். ஆனால் அந்த வடக்கயிறு என்பது எங்களோட வாழ்வில் வந்து பேரொழியாக வரும். அதாவது வாழ்வில் இடம் பிடிக்கலாம், வடம் பிடித்தார் வாழ்வில் இடம் பிடிப்பார் என்று சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள். திரண்டு வந்து ஆண்கள் பெண்கள் என எல்லாருமே இந்த இடத்துல சிறுவர் முதல் பெரியவர் வடக்கயிறை பிடிச்சி கொண்டிருக்கிறோம். சுவாமி இப்பொழுது தேரில் இருந்து மெதுவாக அசைந்து வரப்போகிறார். அந்த காட்சியை தான் பைரவப்பெருமானுடைய தேர் அசைந்து செல்லுகின்றது. நீங்கள் பார்க்கலாம். தேரில் கூட மிக அழகான வேலைப்பாடுகளோட சிற்ப சிதுக்க வேலைப்பாடுகள் அமைந்ததாக சிறிய தேராக இருந்தாலும் மிக ஒடுக்கமான இல்லாட்டி அந்த கட்டுக்கோப்பான என்று சொல்வார்கள். இல்லாட்டி இந்த தேரில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார்கள், இறுக்கமான தேர் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு இறுக்கமான தேராக, சிறிய தேராக, அழகான தேராக முன்னாலே 4 குதிரைகள் பாய்ந்து செல்ல அழகாக வைரவ பெருமான் அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு தேர். அந்த திருவிழா தான் இன்றைய நாளில் கோலாகலமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ந்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த ஆலயத்தை சூழ நிறைந்த அடியவர்களை நீங்கள் பார்க்குறீங்கள். அதே சமயம் இங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெயில் காலம் என்றதால் அந்த வெயில் காலத்தை தணிக்க வேணும், இல்லாட்டி இந்த வெயில் காலத்தின் சீற்றத்தை குறைக்க வேணும்னு மக்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரியாக இங்கே பல விஷயங்களை வந்து தானமாக வழங்கியிருந்தார்கள். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது அரியாலை ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயத்தின் அலங்கார உற்சவத்தின் 10ஆம் நாள் என்று அழகிய முழு மரத்திலான சித்திரத்தேரில் எல்லாம் வல்ல ஸ்ரீ ஞான வைரவ பெருமான் அமர்ந்திருந்து உலா வருகின்ற கண்கொள்ளா காட்சியை ஜிஎல் தர்சன் அவர்கள் யூடியூப் தளத்தினூடாக ஜிஎல் தர்சன் பற்றி நாங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால்
தாயகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்து ஆலயங்கள் சென்று, குறிப்பாக புங்குடுதீவு முதல் நைனாதீவு முதல், அதுபோல காரநகர் சென்று, அதுபோல இங்கே கிழக்கிலிருந்து வச்சாப்பள்ளி அம்மன் கோயில், அதுபோல மட்டக்களப்பு, இவ்வாறு பரவலாக பல ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களின் சிறப்பான பகிர்வுகளை எல்லாம் சிறந்த வசன நடை மூலம் இந்த உலகத்தில் வாழுகின்ற சகல பக்தர்களுக்கும் எடுத்துச் செல்கின்ற ஜிஎல் தர்ஷன் யூடியூப் தளத்துக்கு முதலில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி அவர்கள் மீண்டும் மீண்டும் வளர்ந்து வர வேண்டும். ஏராளமான சப்ஸ்கிரைபரை அவர்கள் உள்வாங்கி வளர்ந்து வருகின்ற ஒரு யூடியூப் தளம். அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த சிறப்பான அலங்கார உற்சவத்தின் சித்திரத்தேர் பவனி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். வீதி மருங்கிலும் மண்டகப்படிகள் இருக்கின்றது. சுவாமி வந்து இறங்கியதும் பச்சை சாத்தி மிகப்பெரிய ஒரு படையல், அதாவது 1000க்கு மேற்பட்ட மோதகங்கள், 1000க்கு மேற்பட்ட வடைகள், பாலுரட்டி, தமிழர்களின் பாரம்பரிய பலகாரங்களை எல்லாம் ஞானவேர பெருமானுக்கு பச்சை சாத்தி குளித்து அந்த படையலாக நிகழ்கின்ற அந்த சிறப்பு நிகழ்வு தான் சித்திரத்தேரின் அந்த சுவாமி இறங்கிய பொழுது நடைபெறுகின்ற விழாவாகும். அந்த வகையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜிஎல் தர்ஷனின் இந்த யூடியூப் தளத்தினூடாக. குறிப்பாக நீங்கள் கனடாவிலிருந்து வந்து குறிப்பாக நான் பார்க்கக்கூடிய நிறைய ஆலயங்களுக்கு நிறைய தொண்டுகளை செஞ்சு கொண்டிருக்கீங்க. இப்படியாக இந்த மகோற்சவங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக இந்த திருவிழாக்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணம்? இப்படி நிறைய பேர் இருக்கணும், புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கணும், எல்லாரும் இப்படி கோயிலுக்கு செய்யணுமா விஷயங்கள், கோயில் தொண்டுகள் செஞ்சு கொண்டிருக்கணுமா? குறிப்பாக இந்த ஆலயத்தின் தேர் கூட நீங்கள் தான் முழுமையாக செய்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ என்ன காரணமாக இருக்கும்? காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் மண்ணில் பிறந்தவர்கள், மண்ணை நேசிக்க வேண்டும். எனது பிள்ளைகள் கூட கனடாவில் பிறந்தாலும் தாயக மண்ணை நன்றாக நேசிப்பவர்கள். அந்த வகையில் மண்ணுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அது ஆலயம் சார்ந்ததாக இருக்கலாம், பாடசாலை சார்ந்ததாக இருக்கலாம். நாங்கள் தனியாக ஆலயம் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் கால் பதித்து நாங்கள் தேவையான ஏலக்கூடியவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற வியாபார தலைவர்களை எல்லாம் இங்கே இருக்கின்ற தொண்டர் நிறுவனங்களுடன் இணைத்து பல விஷயங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் இங்கே கனடாவிலிருந்து வருகின்ற பல வியாபார தலைவர்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி இங்கிருக்கின்ற திட்டங்களை எல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்றெல்லாம் 18 நாதஸ்வரம், 18 தவில், பாலமுருகன் அவர்கள் வந்திருந்தார்கள். ஏராளமான சிறப்பான இசைக்குழுவினர். இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பது இந்த நாதஸ்வரம் இசை. ஏனென்று சொன்னால் சித்திரத்தேர் என்றால் அதுக்கு ஒரு பெருமை வேண்டும். அந்த நாதஸ்வரம் இசை இல்லை என்று சொன்னால் அந்த சித்திரத்தேர் வந்து பெருமை சேர்க்காது. அந்த வகையில் நீங்கள் கூறியது போல நாங்கள் இந்த ஆலயம் மட்டுமல்ல, ஏராளமான ஆலயங்களுக்கு செய்கின்றோம். எனது தகப்பனார் அவர்கள் இந்த அரியாலை மண்ணுக்கு 300 வீடுகளை கட்டி கொடுத்தவர்கள், அதுபோல 30 பாடசாலைகளை அமைத்து கொடுத்தவர்கள். குறிப்பாக ஜால் ஸ்டான்லி காலேஜ், அதுபோல கொழும்புத்துறை மகா வித்தியாலயம், அதுபோல ஜப்னா ஹிந்து காலேஜ், அதுபோல செயின்ட் ஜான்ஸ் காலேஜ், இவ்வாறு ஏராளமான பாடசாலைகளை கட்டி கொடுத்தவர்கள். பல வீடுகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் சிறந்த முறையில் இங்கே அன்று அரியாலையில் மரவேலை தொழிற்சாலை அழியாமல் இருக்கிறது காரணம் எங்களது தகப்பனார் தான். அவர்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் அந்த தொழிலை பழக்கி மிகப்பெரிய அளவில் இன்று அரியாலைகள் எல்லாம் ஏராளமான மரக்காலைகள் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி உற்பத்தியில் இருப்பதற்கு காரணமே இந்த அரியாலை மண் தான். அந்த வகையில் நீங்கள் கூறியது போல தாயக மண்ணை நாங்கள் நேசிக்க வேண்டும். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் இங்கு வருகை தந்து புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் இங்கு உள்ள மக்களை பார்க்க வேண்டும், நேசிக்க வேண்டும், மக்களுக்குள்ள குறைகளை தீர்க்க வேண்டும். அதுபோல ஆலயங்களும் சிறப்பாக இருக்க சிறப்பான விழாக்களை நடத்த வேண்டும் என்று கூறுகின்றேன். நன்றி. அப்படியாக நிறைந்த அடியவர்கள் புடைசூழ காலை வேளையில் இந்த இடத்துல வந்து ஆலயம் முழுவதுமாக திரண்ட அடியவர்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வைரவ பெருமானுடைய பக்தர்கள், வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் என நிறைந்தவர்கள் இந்த இடத்துல வந்து மிக அழகாக வைரவ பெருமானை வந்து தேரிலே அமர்த்தி அங்கே மெதுவாக ஆலயத்தினுடைய வழிவீதி பகுதியை வலம் வருவதற்காக அழைத்து செல்கிறார்கள். அவரும் அங்கே பாருங்கள் மிக கோலாகலமாக கம்பீரமாக காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தந்து தேரில் வந்து மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த தாகத்தை போக்குவதற்காக அனைவருக்குமே வந்து குளிர்பானங்கள் மைலோ கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மைலோ பாக்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு குளிர்பானமாக இருக்கக்கூடியது. அது வந்து இங்கே அனைவருக்குமே இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கொடுக்கப்பட்டு, அதை விட தாக சார்ந்த நிலையங்கள் எல்லாமே ஆலயத்தினுடைய வீதி முழுவதுமே நிறைந்ததாக காணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. அப்படியாக மிக பக்திபூர்வமாக இந்த காலை வேளையில் இந்த ரதோற்சவம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது.
ஓகே